ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சேவிங்ஸ் நான் எப்படி பண்ணுறேன்றதை தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நீங்கள் சொல்லலான்ட்டு இந்த வீடியோக்குள்ள வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் யாரோட இன்ஃப்ளூயன்ஸாக அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் எப்படி சேவ் பண்ணுறேன், ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும், அவங்கவுங்க வீட்டோட சம்பளன்றது வேறுபடும் நிறைய. அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். இந்த மெத்தடில் இப்படிலாம் இருக்கும். உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் கிடைக்கும். கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக ஒரு 15 வருஷமாக இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த டிப்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பெண் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து அது லாபகரமான ஒரு திட்டம் தான். நான் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என் பொண்ணுக்கு என்னால் ஆரம்பிக்க முடியல. காரணம் வந்து அப்போ நாங்கள் வீடு கட்டிட்டு கொஞ்சம் கடனில் இருந்தோம். எங்களால் மற்ற சேவிங்ஸில் எதுலேயுமே எங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. நாங்கள் என்ன பண்ணோம், கடன் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ சேவிங்ஸை பற்றின இது பண்ண, அதாவது கடனை அடைக்கிறதுலையே குறியாக இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கடனா பெரிய அமௌண்ட். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதை அடைச்சா தான் நம்மளால் நிம்மதியாக அடுத்தது சேவிங்ஸை பற்றி யோசிக்க முடியுன்ட்டு அதை நாங்கள் கொஞ்சம் ஒரு 5-6 வருஷம் அந்த கடனை அடைக்கிறதுலையே ஃபோக்கஸாக போயிடுறதுனால பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக 10 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போலாம் 10 இயர்ஸ் முடிஞ்சு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகல. ஸ்கீமில் என்ன சொல்கிறேன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. அவங்க வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கணும். பாப்பா கரெக்டாக 10 வயசு முடிஞ்சு 2 மாதம் ஆயிருந்தது. அதனால் அந்த ஸ்கீமில் பாப்பாவுக்கு ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வந்துட்டேன், என்னடா இதுன்னு. ஆனால் அங்கே இருந்த ஒரு லேடிஸ் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து அவங்க கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, உங்களால் அது ஓப்பன் பண்ண முடியலன்னா என்னம்மா, நீங்கள் வந்து ஆர்டி போடுங்க, அது நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு நீங்கள் காலேஜ் அந்தமாதிரிலாம் சேர்க்கறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு 5 இயர்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆர்டி வந்து பேங்க்கில் போட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்லேயே நீங்கள் ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறேன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களோட காலேஜ் படிப்புக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு படிப்பு செலவு நான் அதை யோசித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். என் பொண்ணுக்கு காலேஜுக்கு முடிக்கிறதுக்கும் நான் போட்ட பணம் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவளுக்கு கண்டிப்பாக அவளுக்கு ஃபஸ்ட் இயர் கட்டுறதுக்கான ஃபீஸ் எனக்கு நான் ஓரளவு ரெடி பண்ணிவிடுவேன். அதை மாதிரி பண்ணி தான் என் 2 பசங்களுக்கும் சமமாகவே போடணும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நகையோ சேவிங்ஸோ எதாக இருந்தாலும் சமமாக கொடுக்கணுன்றது தான் என்னோட சரி, எங்கள் ஹஸ்பண்டும் சரி, 2 பேருமே எல்லா விஷயத்துலையும் சமமாக தான் நடத்துவோம் அவங்கள நாங்கள். அதனால் இவளுக்கும் ஒரு புக் ஓப்பன் பண்ணேன், தம்பிக்கும் ஒரு புக்கு ஆர்டி ஓப்பன் பண்ணி 2 பேர்த்துக்குமே என்னால் ஒரு 1000 ரூபாய் மந்த்லி ஆளுக்கு போடுற அளவுக்கு எனக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணி எனக்குமே இப்போ ஒரு 4 இயர்ஸ் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது பாப்பா 12th முடிக்கிறதுக்கும் எனக்கு அது வர்றதுக்கும் அமௌண்ட் வர்றதுக்கும் காலேஜ் ஃபீஸ்க்கு எனக்கு ஓரளவு இதாகிடும். திருப்பியும் நான் கண்டினியூ பண்ணி போட்டேன்னா தம்பிக்கு எனக்கு யூஸ் ஆகும். அடுத்தடுத்த வருஷத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தம்பிக்கு எனக்கு கூட யூஸ் ஆகும்ன்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ எழுதுனது கிடையாது, கணக்குன்றது நான் எல்லா மந்த் இந்த நோட்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டைரி வந்து பாருங்கள் 2022 ஒரு வருஷத்துக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டைரி ஆனால் எடுத்து வந்து கொடுப்பாரு. இது ஆனால் போன 2 வருஷமாக எனக்கு டைரி கிடைக்கல. அதனால் இதே டைரியிலே தான் அங்கே பாருங்கள், நான் சங்கத்தில் எடுத்தாலும் சரி, நான் சங்கத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எடுக்கிற பணமாக இருந்தாலும் சரி எல்லாமே எழுதிட்டு தான் வரும். எதையும் வந்து எழுதாமல் விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2021 கணக்கு. மந்த்லி நகை மீக்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு இது பண்ணாலும் எழுதி வைக்கிற பழக்கம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போத்தி கணக்கே இல்லை. இதெல்லாம் 2 வருஷத்தோட கணக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணி பாருங்கள், ப்ளவுஸு தைக்க கொடுக்குறதா இருந்தாலும் தனித்தனியாக ஒரு அதிக அமௌண்ட்டு நான் எங்கன்னா கொடுக்குறேன்னா அதை கண்டிப்பாக எழுதி வச்சுருவேன். டெய்லி ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு செலவாகிறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இருந்தால் நம்மளுக்கும் டென்ஷன் தான் ஆகும். ரொம்ப செலவு பண்ண ஓரளவுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா அப்படி செலவு பண்ணுறேன்னா அதை 2வது சேமிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நகைச்சீட்டு. இது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பித்து போட்டுன்னு வரேன். ஒரு சீட்டு தான் இது வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிது. ஆனால் இப்போ ஒரு 1 இயராக தான் நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்.
இது நகைச்சீட்டு வந்து போட்டுட்டு வரேன். இது நான் அடுத்த மாதம் உங்களுக்கு முடியும் போது என்ன நகை எடுக்கிறேன்றதை சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எல்ஐசி. இந்த எல்ஐசியுமே வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே போட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்சது ஒரு எல்ஐசியாவது கட்டணுன்ட்டு கண்டினியூஸாக கட்டிட்டு வரேன். இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கட்டிட்டு வரேன். இது 3 வந்து எனக்கு வந்து காமனாக இது 3 சேவிங்ஸ் வந்து நான் சேல்ரி போட்டதுமே இது 3 சேவிங்ஸும் ஃபஸ்ட்டு பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இது 3த்தையும் எடுத்துன்னு போய் கட்டிட்டு வந்துடுவேன். என் ஹஸ்பண்ட் கொடுத்ததுமே முதல்ல இது 3 வேலையை நான் முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அத்தியாவசிய பொருள் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து மளிகை, தண்ணீர், கரண்ட்டு பில்லு, பால், மொபைல் ரீசார்ஜ், டிவி ரீசார்ஜ், காய்கறி, பழம், இது எல்லாமே நீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து இதை எங்கேயுமே தவிர்க்கவே முடியாது. அதுதான் அத்தியாவசிய பொருள்னு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளால் இது இல்லாமல் நம்மளால் இந்த மந்தில் ஓட்டவே முடியாது. மளிகை சாமான்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறுபடும். எனக்கு ஒரு மந்த்து மிளகா மல்லி அதெல்லாம் சேர்த்து அரைக்கணும் போது எனக்கு 3500 3000 கூட வரும். சில மாதங்கள் அதெல்லாம் தேவையில்லாமல் தவிர்த்தோம்னா 2500 கூட வரும். தண்ணீர் வந்து நாங்கள் இங்கே கேன் தண்ணி தான் வாங்குகிறோம். தண்ணீர் வந்து கொடுப்பேன். கரண்ட்டு பில்லு ஒரு மந்த்துக்கு இப்போ வந்து ஏசிலாம் யூஸ் பண்ணுறதுனால 2 மாதமாக கரண்ட்டு பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வருது. அதை நான் அடுத்த மாதத்துலேருந்து கரெக்ட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மாதம் தவிர்க்க முடியாது, வேறு வழி இல்லாது. இப்போ இந்த மாதத்துலேருந்து எனக்கு நான் கரெக்ட் பண்ணி ஓரளவுக்கு கரண்ட் பில்லை கொண்டு வந்து கண்ட்ரோலாக வச்சுப்பேன். பால் அதேமாரி பால் காசு, மொபைல் ரீசார்ஜ் 2 மொபைலுக்கும் ரீசார்ஜ் வந்து கரெக்டாக பண்ணி தான் ஆகணும். அதேமாரி டிவிக்குமே வந்து மாதம் மந்த்லி போட்டு தான் ஆகணும். காய்கறி வாரம் வாங்கி தான் ஆகணும். பழம்ன்றது போடுவேன். மோஸ்ட்லி பழம் மந்தில் ஒரு 2 தடவை தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் போய்ட்டு வேணால் கொடுக்கணும் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு பழன்றது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளுமே எடுத்துக்கணும். ஒரு ஏஜுக்கு மேலே வந்து பழம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் சீசனில் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குமோ அந்த மாதிரி பழங்கள் நாங்கள் வாங்கி கொடுத்துக்குறோம். ஒரு டைமில் நம்மளால் வாங்க முடியாத அளவுக்கு பழங்கள் வந்து விலை ஜாஸ்தியாக இருந்தால் விலை கம்மியாக இருக்கிற வாழைப்பழம், கொய்யாப்பழம் அந்த மாதிரி மாற்றியும் வாங்கி கொடுத்துருவோம். இதை பார்த்திங்களா, நகை கடனும் இருக்குது. இதில் வந்து மந்த்லி வந்து என்னால் என்ன கட்ட முடியும்ன்றதுக்காக எழுதி வச்சுருக்கேன். கட்டலை, வட்டி ப்ளஸ் அசலில் ஏதாவது கட்டணுன்ற ஒரு ஐடியாவுக்காக இது எழுதி வச்சுருக்கேன். நகையை மந்த்லி கட்டி நம்ம மீட்டுக்கலான்ற மாதிரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பண்ணுவேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஏலச்சீட்டும் போட்டிருந்தேன். அது எனக்கு லாபகரமாக இல்லை, நிறுத்திட்டேன். இங்கே பாருங்கள், 2021 தெரியுதுங்களா. இது வந்து இன்றைக்கி எழுதின கணக்கே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த நோட்டை எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எழுதி வச்சு சொல்கிறதுவே இல்லை பாருங்கள். அப்போலாம் பேனாலன்னா பென்சிலால் எழுதிருக்காங்க. இது வந்து அப்புறமா இது வந்து எப்படின்னா 1 லட்ச ரூபா போட்டோம். 1.5 லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீட்டுக்கு. நாங்கள் 1 லட்ச ரூபா 50,000 தள்ளி எடுத்தோம். எங்களுக்கு லாபமாகவே இல்லை. நாங்கள் அதிகமாக தான் கட்டியிருந்தோம். கட்டின பணம் பார்த்திங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாக கட்டினதை நாங்கள் எங்கள் வீட்டு ஹஸ்பண்ட் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. அதனால் எங்களுக்கு இந்த ஏலச்சீட்டு இப்போதைக்கு இது எங்களுக்கு லாபகரமாக இல்லை. அதனால் ஏலச்சீட்டு போடுறத விட்டுட்டோம். உங்களுக்கு அது மாதிரி லாபமாக இருந்து உங்கள் ஊரில் நல்லா ஏலெல்லாம் போகும் அப்படின்னாக்கா நீங்கள் ஏலச்சீட்டும் வந்து ரெஃபர் பண்ணலாம். அதுவுமே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நாங்கள் இந்த போட்டு கூட கொஞ்சம் நகை மீட்டுட்டு மீதி வந்து பாப்பாவுக்கு வந்த காயின் எல்லாம் போட்டுட்டு நகை தான் ஒன்று எடுத்தோம். அந்த ஏலச்சீட்டில் எந்த செலவும் வேஸ்ட் செலவுலாம் பண்ணலை. இதில் அந்த 1 லட்ச ரூபாயில் கூட 30,000 ரூபா நகை மீட்டுட்டு மீதி 70,000 ரூபாய் காயின்லாம் போட்டுட்டு ஒரு நகையாக தான் பாப்பாவுக்கு எடுத்து வச்சோம். அதனால் இது கூட நீங்கள் வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்குது, நல்ல நம்பிக்கையானவங்க உங்களுக்கு ஏலச்சீட்டு போடுறாங்க, அவங்கக்கிட்ட வந்து கட்டலான்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக இதை நீங்கள் போடலாம். ஆனால் நல்ல நம்பிக்கையானவங்களாக பார்த்து நீங்கள் போட்டுக்கணும். இது வந்து எங்களுக்கு வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் ரொம்ப போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து சீட்டு ஏலமே கேட்க மாட்டாங்க, தள்ளு போகாதனால எங்களுக்கு நஷ்டமாக தான் போகுது. அதனால் நாங்கள் ஏலச்சீட்டு போடுறதை நிறுத்திட்டு தான் நான் இப்போ நகைச்சீட்டு ஆரம்பித்தேன். சரி, ஏலச்சீட்டில் போடுற காசு நகையில் போட்டு கூட நம்ம மாதம் கட்டிட்டு வந்தால் ஒரு நகையாக சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மீறி உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஆகாதான்னா கண்டிப்பாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்கூலில் திடீர்னு வந்து பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துக்கிறேன், பணம் கொடுங்க, இதுக்கு பணம் கேட்டாங்க, அதுக்கு பணம் கேட்டாங்க, திடீர்னு கைடு வாங்கணும், ஏதோ ஒரு செலவு கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் ஏதோ சொல்லுவோம், பெரிய பட்ஜெட் போடுறவங்களாலே வந்து ஏதோ ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலை வரதான் செய்யும். நம்ம சாதாரண வீட்டுக்கு போடுற பட்ஜெட் கரெக்டாலாம் போடுறேன், என்னால் இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும், அப்படியே இருப்பேன்லாம் இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பணம் அதிகமாக வரணும், இல்லைன்னா வந்து
பட்ஜெட்டு வந்து அவங்க நம்மக்கிட்ட இதுவாக சொல்லணும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கடன் பத்தெல்லாம் வாங்கிப்பேன்றதை சொல்லாமல் பட்ஜெட் போட்டு காட்டுறது தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் ஒரு 20,000 25,000 சம்பளம் வாங்குறவங்களாம் கண்டிப்பாக வந்து அந்த மந்த்து வந்து நம்ம எமர்ஜென்சிக்குன்னு ஒரு கேஷ் எடுத்து வைப்போம். ஒரு 1,000 2,000. அந்த 1,000 2,000 கூட உடம்பு சரியில்லாமல் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு செலவு போகக்கூடாதுன்றது தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். ஏன்னா அந்த காசு மீந்தால் தான் நமக்கு வந்து சப்போஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சியாக அடிக்கடி பசங்க வந்து ஏதாவது கேட்குறதாகட்டும், திடீர்னு ஏன்னா கூப்பிட்டு போங்க, ஏன்னா பார்க்குக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மாலாம் கூப்பிட்டு போக முடியாது. ஒரு பார்க்குக்கு போகிறேன்னா ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் கூட ஒரு 300 400 இல்லாத கூப்பிட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஆகும். சப்போஸ் அந்த எமர்ஜென்சி கேஷும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ஒரு சமயம் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டோம், செலவு பண்ணிட்டா அந்த மந்த்து கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே டக்குன்னு வந்து பறக்க முடியாது. நம்மகிட்ட இருக்கிற சின்ன நகை எதையாவது ஒன்று வச்சு தான் நான் பார்ப்பேன். அடுத்த மாதம் 2-3 மாதத்தில் அதை சேர்த்து எப்படியாவது நிறைய திருப்பிடுவேன். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். அந்த மாதிரிலாம் கடன் என்னால் வந்து எங்கேயும் நாங்கள் வெளியில் போய் வாங்க மாட்டோம். இது வந்து நம்மகிட்ட இருக்கிற பொருள். அதுதான் அந்த நகைலாம் வந்து ஒன்று சின்ன நகை எடுத்து வைக்கிறது கூட நமக்கு வந்து மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக படிக்க 2 பசங்க என்ன மாதிரி டீனேஜ் பசங்களை வச்சவங்களுக்கு தெரியும். படிப்பு செலவு தான் மெயினாக போகும். நம்மளுக்கு மற்றதெல்லாம் அப்புறம் தான். நாங்கள் படிப்புக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நகை இருந்தாலும் டக்குன்னு எடுக்கிறது கூட அதுக்கு தான். டக்குன்னு வச்சு ஃபீஸை கட்டுவோம், டக்குன்னு நம்ம கையில் காசு வரும்போது மீட்டு வச்சுக்குவோம். இந்த மாதிரி தான் போயிட்டுருப்பேன். மற்றபடி வந்து ஆர்டிஃபிஷியலெல்லாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ மீதி பண்ணுறேன், அவ்வளோ மீதி பண்ணுறேன், அவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுறேன், கடன் அப்படிலாம் கிடையாது. நம்மள மாதிரி ஃபேமிலியில் சப்போஸ் நான் அது மாதிரி தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரையுமே வந்து இது பண்ணி உதாரணத்துக்கு சொல்ல வேணாம், நான் என்னையே தான் சொல்லிக்கிறேன். என்னால் மீதியும் பண்ணி வைப்பேன். ஒரு மாதம் பார்த்திங்கன்னா செலவு இல்லைன்னா மீதியும் பண்ணி வைப்பேன். சில மந்த்து வந்து மீதி இல்லாமல் செலவாகிற மாதிரியும் போயிடும். சில மந்த்து வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கூல் ஃபீஸ் 2 பசங்களுக்கு ஒரே மந்த்து வந்துடுதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பசங்களுக்கு ஒரு மாதம் கட்டுறேன்னு ஸ்கூலில் போய் சொல்லி ஒரு மந்த்து ஒரு பிள்ளைக்கும் ஒரு மந்த் அந்த மாதிரியும் கட்டிப்பேன். அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மந்த் எனக்கு நெருக்கடியாக இருக்கும். மளிகை சாமான் வந்து மொத்தமாக போய் அஃபோர்ட் பண்ணாமல் டெய்லி போய் வாங்கிப்பேன். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி போயிட்டு 150 200 எடுத்துன்னு போனோம்னா காய்கறியோ அரிசிலாம் மொத்தமாக எடுத்து வச்சுப்பேன். அரிசிலாம் போய் டெய்லி வாங்க மாட்டேன். காய்கறி மளிகை சாமான் எண்ணெய் அந்த மாதிரிலாம் மட்டும் டெய்லி அந்த மந்த்து மட்டும். இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டோம், நமக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் இந்த மாதம், நமக்கே தெரியும். அந்த மந்த்து மட்டும் போய்ட்டு அந்த மாதிரி டெய்லி மொத்தமாக ஒரு 3000 எடுத்து போய் மளிகை சாமான் நம்மளால் இது பண்ணிட்டேன்னா அந்த மாதம் பூரா ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது. அதனால் டெய்லி போய்ட்டு 100 150 கொடுத்து 200 கொடுத்து எதாவது 2 நாளைக்கு ஆகிற மாதிரி வாங்கி வச்சுப்போம். 2 days ஒன்ஸ் போகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேவிங்ஸ் மெத்தடு. இதில் உங்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் மெத்தடு பிடிச்சிருக்கா, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து வேறுபாடுகள் தெரியுதா, இல்லை சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ட்ரூ தான், உண்மை தான், இந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணுறோம் வேறு வழி. எனக்குமே ஸ்கூல் ஃபீஸ்க்கு இன்னொரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கரிங் டெபாசிட் வந்து பேங்க்கில் ஆரம்பிக்கணும். இந்த நகைலாம் வச்சு கட்டாத அளவுக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வருமானம் வந்ததுன்னா மந்த்லி ஒரு 2000 3000 மந்த்லி போட்டுன்னு வந்து அதுலேருந்து எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் உங்களால் பண்ண முடியுன்றவங்க நீங்கள் ஸ்கூல் ஃபீஸுக்கு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல மெத்தட். அது எங்கேயுமே நம்ம கடன் வாங்க தேவையில்லை. பேங்க்கில் ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸுக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆர்டி வந்து பேங்க்கில் ஆரம்பிச்சுக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிச்சுக்கோங்க. நல்ல ஒரு இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில். இன்னொரு ஸ்கீமும் சொன்னார் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதம் நான் கட்ட போகும்போது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சேவிங்ஸ் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போக நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது கண்டிப்பாக இது என் வீட்டோட சேவிங்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லிக்கிறேன். வேறு எதுவுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியலாக நான் எதுவும் சொல்லலை. உண்மையாக நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.